தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அறந்தாங்கி, திருமயம், ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை. சி விஜயபாஸ்கர் தலைமையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நிலவரத்தை பொறுத்தவரை அறந்தாங்கியில் 45.33% வாக்குகளோடு திமுக முன்னிலையில் இருக்கிறது. 26.93% வாக்குகளோடு அதிமுகவும், 11.08% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும், 0.89% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 0.676% வாக்குகளோடு சுயேட்சைகள் களத்தில் இருக்கிறார்கள். திருமயம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 35.88% வாக்குகளோடு திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு 37.31% வாக்குகளோடு அதிமுக முதன்மை பெறக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது. 13.76% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும், 0.295% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகத்தை அடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. 10.2% வாக்குகளோடு சுயேட்சைகள் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 35.73% வாக்குகளோடு திமுகவும், 34.58% வாக்குகளோடு அதிமுகவும் நெக் ஃபைட்டில் இருக்கிறார்கள். 12.30% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும், 0.646% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 10.93% வாக்குகளோடு சுயேட்சைகளும் இருக்கிறார்கள். கந்தர்வக்கோட்டையை பொறுத்தவரை 39.42% வாக்குகளோடு திமுக முதன்மை இடத்தில் இருக்கிறது. 30.76% வாக்குகளோடு அதிமுக 2வது இடத்திலும், 16.72% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்திலும், 0.539% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 0.771% வாக்குகளோடு சுயேட்சைகளும் இருக்கிறார்கள். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 36.86% வாக்குகளோடு திமுகவும், 36.64% வாக்குகளோடு அதிமுகவும் இருக்கின்றது. அதே போன்று இங்கு நெக் ஃபைட் தான் இருக்கிறது. 12.39% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்திலும், 0.493% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 0.918% வாக்குகளோடு சுயேட்சைகள் இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய விராலிமலை தொகுதியில் 35.07% வாக்குகளோடு திமுக பின்னடைவை சந்திக்கிறது. இங்கு 47.09% வாக்குகள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிட்டால் செல்லக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 12.48% வாக்குகள் இருக்கிறது. 0.4.3% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 0.04% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. அதிமுக அரியலூர்ல எப்பவுமே கொஞ்சம் செல்வாக்கானதா இருக்கும்னு சொல்லுவாங்க. தாமரை உள்ள வரும்போது ஜெயம் கொண்டான்ல லீட் எடுத்துறாங்க. குன்னூர்ல சிவசங்கரே தோக்குறாரு, அது கிளியர் கட்டா தெரியுது. அறந்தாங்கி எஸ், திருமயம்ல வந்து கண்டிப்பாக அமைச்சர் ரகுபதி மேல பயங்கர அதிருப்தி இருக்கு, தோக்குறாரு. அவர் பையனுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. ஆலங்குடியில வந்து மீனாதன் நல்லாவே ஜெயிச்சுவார், அவர் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. கந்தர்வக்கோட்டை நல்ல மனுஷன், சிபிஐ எம்எல்ஏ, பட் ஆனா கஷ்டப்படுறாரு. 9% கேப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. புதுக்கோட்டையில பர்வேஸ் ஒரு கேண்டிடேட் இருக்காரு, டிவிகேல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட். அவர் முஸ்லீம் வாக்குகளை டவுன்ல பிரிக்கிறார். அது பிரிக்கிறதுனால அதிமுக கொஞ்சம் டஃப் ஃபைட் வருது. ஆனா அந்த அந்த இடத்துல வந்து நம்ம அந்த மகாராஜான்னு சொல்லுவாங்க, அரசர் சொல்லுவாங்க, அவர் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவர் நிற்காம சிட்டிங் எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா தோத்துருவாங்க. விராலிமலை ஸ்டேட் ஸ்வீப் அதிமுக. இதுல முக்கியமான இடம் இல்லையா, முன்னாள் அமைச்சர் இவரு விஜயபாஸ்கர், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய எல்லாமே வந்து வன்னியர்கள் மட்டும் இல்லாம இந்த முந்திரிக்காடு பகுதியெல்லாம் அப்படியே அதிமுக ஆதரவாகத்தான் திமுக எதிர்ப்பு என்பதாக போகுது. பெரம்பலூர், குன்னம் என்பதில் கூட பெரம்பலூரிலும் இது வந்து எந்த அளவுக்கு என்று தெரியல. ஏன்னா திமுக வெற்றி பெறும் என்ற வாய்ப்புகள் வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதே சமயம் ஆலங்குடி வந்து திமுகன்னு என்று முன்ன போவதாக போட்டாலும் அங்க வந்து முத்தரையர்கள் எதிரான ஒரு உணர்வு தான் இருக்குது. ஏன்னா வெளியிலிருந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ஊடகங்களில் வந்த மாதிரி ஏன்னா கந்தர்வக்கோட்டையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கு பெயர் இல்லை. ஏன்னா எதிரான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால அங்கும் கூட இதில் வரக்கூடிய மதிப்பீடு வருமா என்பது கேள்விக்குறி. ஏன்னா புதுக்கோட்டையிலையும் சரி, ஏன்னா அதிமுகவுக்கு 2வதுன்னு போட்டிருந்தாலும் அதற்கு முன் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. விராலிமலையில இவர் பொங்கல் பரிசு வேற இந்த முறை மறுபடியும் இறங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார் விஜயபாஸ்கர். அதனால அவருடைய வெற்றியும் உத்தரவாதமாகும்.